பொதுவாக நம்ம ஒரு ஃபேமிலி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறத பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 1700 மக்களை கொண்ட ஒரு கிராமம் தங்களுக்கு நடந்த ஒரு கொடுமையான விஷயத்தினால இந்த கிராமத்தை விட்டே போகிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இந்த கிராமத்தை நிறைய பேர் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே கொடூரமான முறையில் இறந்தும் போகிறாங்க. எதுக்காக இந்த மக்கள் இந்த கிராமத்தை விட்டுட்டு போகணும்? அதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு என்னதான் ஆச்சு? வாங்க பார்க்கலாம். குல்தாராங்கிற இந்த ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 1700 மக்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திவானுங்கிற ஒரு மன்னர் தான் குல்தாராவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் மக்கள் எல்லாருமே வரி பணம் கட்டி ஆகணும், அப்படி இல்லைனா அந்த குல்தாரா கிராமத்துக்குள்ள வரி பணம் கட்டாதவங்க யாருமே அனுமதிக்கப்பட மாட்டாங்கன்னு திவானுங்கிற இவர் சொல்றாரு. இதை கேட்டதுக்கப்புறம் குல்தாராவில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே சோகமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. எதனாலனா இதுக்கு முன்னாடி இந்த 1700 மக்களுமே இன்னொரு கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கிராமத்தில் வரி பணங்கிற ஒரு பிரச்சனை இருக்க காரணத்தினால தான் இவங்க குல்தாராவுக்கே வந்தாங்க. இப்போ குல்தாராவிலையும் இதே பிரச்சனை இருக்க காரணத்தினால மக்கள் எல்லாரும் சேர்ந்து மன்னர்கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படல. இதனால வேற வழியே இல்லாமல் மக்கள் எல்லாரும் வரி பணம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திவானுங்கிற இந்த மன்னருக்கு கொஞ்சம் கூட பண ஆசைங்கிறது குறையவே இல்லை. ஒரு படி மேலே போய் மக்கள் எல்லாருமே வரி பணத்தை அதிகமாக்கி கட்ட சொல்றாரு. அதாவது அவங்களுக்கு வர வருமானத்துல இருந்து முக்கால்வாசியை திவானுக்கே தர சொல்றாரு. ஆனால் மக்களோட வருமானங்கிறது அவங்க பண்ற விவசாயத்திலையும் பானையிலையும் தான் இருக்கு. என்னதான் திவானுங்கிறவர் அந்த இடத்த ஆட்சி செய்யற மன்னரா இருந்தாலுமே அங்க உள்ள ஒரு ஊர் தலைவர், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊர் தலைவர் இருக்காரு. அவரோட பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. அவங்க இதெல்லாம் சுத்தமா பிடிக்காம திவான் கிட்ட பேச நேரா போறாங்க. நான் ஊர் தலைவரோட பொண்ணு, எங்க மக்கள் எல்லாருமே விவசாயம் பண்ணியும் பானை செஞ்சும் தான் எங்களோட வருமானத்தை நாங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுலயே நீங்க முக்காவாசி கேட்குறீங்க, இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகல, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க இதுக்கு ஏற்ற மாரி ஏதாவது பார்த்து செய்யணும்னு சொல்றாங்க. சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். இதை பத்தின தகவலை நாளைக்கு காலையில என்னோட தூதுவன் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான்னு திவானும் சொல்லி அனுப்பிடுறாரு. அதே போல திவானோட தூதுவன் ஒருத்தர் மறுநாள் காலையில குல்தாராவோட மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை போய் சேர்க்கிறாரு. குல்தாராவோட மக்கள் யாரும் இனிமே வரி பணம் கட்ட வேணான்னு மன்னர் சொல்லிட்டாருன்னு மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த தூதுவர் சொல்றாரு. மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா அவங்க சந்தோஷங்கிறது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. அதுக்குள்ள ஒரு மோசமான ஒரு விஷயத்தையும் தூதுவன் சொல்றாரு. நேற்று மன்னர் கிட்ட பேசின அந்த பொண்ணை மன்னர் அவரோட அந்தப்புறத்துல சேர்ந்துக்க சொன்னாரு. அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்க யாருமே வரி பணம் கட்ட வேணான்னு மன்னர் சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா மக்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த மறுத்துடுறாங்க. இந்த ஒரு விஷயம் திவானுக்கு தூதுவன் மூலியமா போய் சேருது. திவான் நேராவே வராரு. நீங்களாம் எனக்கு பெரிய ஆளே கிடையாது, நான் சொன்னதை தான் நீங்க செய்யணும், நீங்க சொல்றதை நான் செய்ய முடியாது, என்னோட பவரெல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அவங்க எல்லாரையுமே கொண்டு போட்டுருவோன்னு மிரட்டுறாரு. மக்களும் வேற வழியே இல்லாம சரி நீங்க போங்க, நாளைக்கு காலையில இவங்க உங்களோட அந்தப்புறத்துல இருப்பாங்க அப்படின்னு திவானை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. மக்கள் என்னதான் ஊர் தலைவரோட பொண்ணை அந்தப்புறத்துக்கு அனுப்பி வைக்கிறதா திவான் கிட்ட ஒத்துக்கிட்டாலுமே அவங்க வச்சிருந்த பிளானுங்கிறதே வேற. குல்தாராங்கிற இந்த ஒரு கிராமத்துல உள்ள 1700 மக்களும் ஒரே நைட்ல இந்த கிராமத்தை விட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1700 மக்களும் இந்த ஊரை விட்டு போற செய்தி எப்படியோ திவானோட தூதுவனோட காதுக்கு போயிடுது. திவானோட தூதுவனும் திவான் கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்றான். திவான் அவனோட படைபலத்தை யூஸ் பண்ணி இந்த 1700 பேரும் எங்க போறாங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள பிடிச்சிட்டு வர சொல்றான். ஆனா அந்த 1700 பேர்ல ஒருத்தர் கூட இவங்களோட படைகிட்டையும் சரி திவான் கிட்டையும் சரி பிடிபடவே இல்லை. இவ்வளவு பெரிய கிராமத்துல இப்ப மக்கள் யாருமே இல்லைங்கிற காரணத்தினால நிறையவே இடம் இருக்கு. இந்த இடத்தெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம திவான் அவனுக்கு கீழே வேலை பார்க்குற சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே தங்க வைக்கிறான். இப்பதான் பயங்கரமான ஒரு விஷயமே நடக்க ஆரம்பிக்குது. திவான் தங்க வச்சிருந்த அவரோட சோல்ஜர்ஸ்ல நிறைய பேர் மர்மமான முறையில ரொம்பவுமே கொடூரமா இறந்து போறாங்க. நிறைய பேர் காயத்தோடய மீட்கப்படுறாங்க. இந்த காயத்தோட மீட்கப்படுறவங்கள்ட்ட கேட்கிறப்ப அவங்க சொன்ன ஒரு பதில், எங்களை நிறைய பேரோட ஆவி சேர்ந்து தாக்குனதா சொல்றாங்க. இந்த கதை மூலியமா மக்கள் எல்லாரும் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருந்து இந்த 1700 மக்களும் வெளில போறப்போ அவங்க ஒரு சாபங்கள் விட்டதா சொல்லப்படுது. அந்த சாபங்கள் தான் இப்ப உருவமா மாறி எல்லாரையுமே அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது ஆத்மாவா மாறி. இது குல்தாராவை பத்தி மக்களால பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் தான். குல்தாராக்கு இன்னும் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மை நினைக்கிறீங்களா, பொய்யை நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் போட்டுக்கோங்க.